ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வேலைக்கிழமை காலையில் என்னுடைய காலை வேலைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா 4 o'clockலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்பயும் போல் எழுந்து வாசல் தெளித்து கோலம்லாம் போட்டு விட்டுட்டேன். கோலம் போட்ட பிறகு பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு பிரம்ம முகூர்த்தத்துலேயே வந்து நம்ம விளக்கேற்றுறதுக்காக தான் 4 மணிக்கு நான் மோஸ்ட்லி எழுந்துக்கிறேன். அப்படின்றத முன்னாடி வீடியோலேயே நான் வந்து சொல்லியிருக்கேன். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கேற்றினா நல்ல பலன் கிடைக்கும். நிறைய பேர் வந்து அவங்க வாழ்க்கையில் நடந்தது சொன்னாங்க. சரி, நானும் இறைவன்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சு தான் இப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கேற்றிட்டுருக்கேன். கண்டிப்பாக நான் வேண்டுதல் வச்சது நடந்துச்சா இல்லையான்னு நான் போக போக வீடியோவில் சொல்கிறேன். என்னுடைய பிரம்ம முகூர்த்த வேண்டுதல் நடந்துச்சா நடக்கலையான்னு மறைக்காமல் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். குளிச்சுட்டு வந்து பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கும் ஏற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். விளக்கு ஏற்றிட்ட பிறகு பார்த்திங்கன்னா டீ போட்டுட்டு டிஃபன் மட்டும்தான் இன்றைக்கி செய்யலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் அரிசியும் ஊற வைக்கல. எப்போவுமே எழுந்த உடனே ஃபஸ்ட்டு அரிசி தான் ஊற வச்சுருவேன். நல்லா ஊறிட்டா சாதம் வடிக்க கரெக்டாக இருக்கும்னுட்டு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அரிசி இன்றைக்கி ஊற வைக்கல. ஏன்னு பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு ஃபீவராக இருக்கிறதுனால லஞ்சு கட்டி கொடுத்தாலும் வாய் கசப்பாக இருக்குது, குழம்பு பிடிக்கல அப்படின்னு யாருக்காவது கொடுத்துருவாரு. இல்லை அப்படியே திரும்ப எடுத்துகிட்டு வந்துடுவார். அதுக்கு கேன்டீன்லேயே சாப்பிட்டுக்கிட்டோம் ரசம் சாதம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கஞ்சி மட்டும் நொய் கஞ்சி காசி ஒரு ஸ்டீல் வாட்டர் பாட்டிலில் ஊற்றி குத்தி அமுச்சிட்டேன், இடையில குடிக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு. டிஃபனுக்கு என்ன செஞ்சுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா இட்லியும் எங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு. பசங்க வந்து எப்போவுமே சட்னி தான் அதிகமாக விரும்புவாங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது கார சட்னி செய்யுங்கம்மா அப்படின்னு சொன்னதுனால பசங்களுக்கு கார சட்னி செஞ்சுட்டு எங்களுக்கு தக்காளி தொக்கு செஞ்சுருந்தேன். அதுதான் அவருக்கு பேக் பண்ணி கொடுத்து அமுச்சிருந்தேன். அதே மாதிரி மீஷோவில் 200 ரூபாய்க்கு வாங்கின ட்ரைபேட் வந்து சாஞ்சிடுது, ஃபோன் வெயிட்டு தாங்கலைன்னு சொன்னேன். வேறு நல்ல ட்ரைபேட் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுறது சொல்லுங்கன்னு சொன்னேன். யாருமே சொல்லலை. இது வந்து வெயிட்டு தாங்கிறதுக்கு ஏதாச்சும் செட்டிங் பண்ணலாமா, அந்த ட்ரைபேடில் செட் பண்ணி ஏதாச்சும் யூஸ் பண்ண முடியுமான்னு ஒரு டிப்ஸு சொல்ல சொன்னேன். அந்த டிப்ஸும் யாருமே சொல்லலை. இருந்தாலும் பரவாயில்ல, அதனால் நான் வாங்கின ட்ரைபேடை நாங்களே ரிட்டர்னும் போட்டுட்டோம். இதுக்கப்புறம் ட்ரைபேட் வாங்குற வரைக்கும் எப்படி வீடியோ ஷூட் பண்ணுறதுன்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் ஃபோன்லேயே ஷூட் பண்ணி போடுறேன். இந்த மினி விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.